நினைத்தது நடந்தது. செந்தில் பாலாஜி ரகசியம் சிக்கியது. இனி ஆயுசுக்கும் முடியாது. கிடைத்தது தேடிய மர்ம பொருள். கடந்த 2023ஆம் ஆண்டு வருமான வரித்துறையினர் மற்றும் அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜி அவர்களது நண்பர்கள் தொடர்புடைய வீடுகள், அலுவலகங்களில் சோதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் ஒரு வருடம் இருந்தார். இந்த நிலையில் ஜாமீனில் வெளிவந்த அவர் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் அவரது பதவிக்காலம் எத்தனை மாதம் நீடிக்கும் என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் இன்று மீண்டும் செந்தில் பாலாஜி வழக்கில் தொடர்புடையவர்கள் இடங்களின் சோதனையானது துவங்கி நடைபெற்று வருகிறது. கரூர் மாவட்டத்தில் 3க்கும் மேற்பட்ட இடங்களில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நெருங்கிய நண்பர்கள், அரசு ஒப்பந்ததாரர் வீடு உள்ளிட்ட 3 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அமைச்சரின் நெருங்கிய நண்பரும் அரசு ஒப்பந்ததாரருமான MCS சங்கர் ஆனந்த் வீடு மற்றும் ராயனூர் பகுதியில் அமைந்துள்ள கொங்கு மெஸ் மணி என்பவர் வீடு, கோதை நகர் பகுதியில் அமைந்துள்ள சக்தி மெஸ் கார்த்தி என்பவர் வீடு உள்ளிட்ட 3 இடங்களில் தற்பொழுது கேரள மாநிலத்தை சார்ந்த அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 3 இடங்களில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையிட்ட நிலையில் தற்போது எண்ணிக்கை 40ஆக மாறியிருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே சென்று அமலாக்கத்துறை மீண்டும் சோதனையை தொடங்க சமீபத்தில் செந்தில் பாலாஜி வெளியே வந்தவுடன் நடைபெற்ற முக்கிய சந்திப்பு, அதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறைக்கு கிடைத்த முக்கிய ஆதாரங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே இந்த சோதனை நடைபெற்று வருகிறதா. செந்தில் பாலாஜி வழக்கில் சேர்க்கப்பட்ட சாட்சிகள் பிறல் சாட்சியாக மாறி வழக்கின் போக்கை மாற்ற ஆளும் அரசு முயற்சி செய்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் இன்றைய சோதனை அவற்றை முறியடித்து இருப்பதுடன் செந்தில் பாலாஜி மீண்டும் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சமீபத்தில் செந்தில் பாலாஜி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆயுசுக்கும் செருப்பு போட முடியாது என பேசியிருந்ததும் அதற்கு அண்ணாமலை, அண்ணே நான் அவரை போல ஜெயிலுக்கு போல என பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.